வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் 19வது தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை விடுவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சியின் பயனாக கூட்டுறவுத்துறை கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் நோக்கமே தாய்மொழியை ஊக்குவிப்பதுதான் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரும் இருமொழிக் கொள்கையால் மாணவர்களின் திறன் உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புனே சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் 19வது தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை விடுவிக்கிறார். இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 6,000 ரூபாய் 3 தவணைகளாக பிரித்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பீகார் மாநிலம் பஹல்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் இத்திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க உள்ளதாக கூறினார். இந்நாள் விவசாயிகளின் வருவாய் தினமாகவும் கொண்டாடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதிலும் உள்ள 9,80,00,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 22,000 கோடி ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகள் நலனுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக அவர் கூறினார். இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 3,46,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சியின் பயனாக கூட்டுறவுத்துறை கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் ஜனதா சகாகாரி வங்கியின் வைரவிழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு சீரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறினார். மத்திய கூட்டுறவு சங்க பதிவாளரின் மண்டல அலுவலகம் விரைவில் புனேயில் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் கூட்டுறவு அமைப்புகளை ஒருங்கிணைத்து அவற்றுக்கான சேவைகள் இந்த அலுவலகம் மூலம் செய்து தரப்படும் என்றும் அவர் கூறினார். நிதி நெருக்கடியில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளுக்கு இந்த புதிய மண்டல அலுவலகத்தின் மூலம் உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டுறவு வங்கிகளில் மின்னணு கட்டமைப்பு உள்ளிட்ட நவீன வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். கூட்டுறவு பல்கலைக்கழக மசோதா விரைவில் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் என்றும் இதனால் கூட்டுறவு கல்வி வலுப்பெறும் என்றும் திரு அமித் ஷா தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின் நோக்கமே தாய்மொழியை ஊக்குவிப்பதுதான் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 40 ஆண்டுகளுக்குப் பிறகு நாடு முழுவதும் கருத்துக்கள் கேட்கப்பட்ட பின்புதான் புதிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டது என்று தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் என்று எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை என்று அவர் கூறினார். தமிழக மக்களையும் மாணவர்களையும் திசை திருப்பாமல் புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் திரு எல் முருகன் வலியுறுத்தினார். இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் தாய்மொழியை ஊக்குவிக்கிறது, தமிழ் மொழியை ஊக்குவிக்கிறது. அதாவது பிரைமரி எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரலும் கட்டாயமாக தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்வியை இந்த புதிய தேசிய கல்வி கொடுத்திருக்கிறது. உலகளவில் நம்முடைய இளைஞர்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைய காலகட்டத்திற்காக புதிய தேசிய கல்வி திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற நாளைக்கு நாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அல்லது அடுத்த கட்டத்திற்கு நாம் போக வேண்டும்னா இந்த புதிய கல்விக் கொள்கை கொடுக்கப்படும். இந்த புதிய கல்விக் கொள்கை 3 மொழி கல்வியை ஊக்குவிக்கின்ற புதிய கல்விக் கொள்கையாக இருக்கிறது. இந்த 3 மொழியில் எந்த இடத்துல கூட நாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எங்கேயுமே ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லவில்லை. மறுபடியும் சொல்கிறேன், ஹிந்தி கட்டாயம் என்று எந்த இடத்துலையுமே சொல்லல. அதாவது தாய்மொழி, 2வது ஆங்கிலம், 3வதாக ஒரு மொழியை நீங்கள் மாணவர்களுக்கு கற்பியுங்கள் என்பதுதான். இதில் எந்த இடத்துல கூட நாம் ஹிந்தியை சொல்லவே இல்லை. ஹிந்தி தேவைப்பட்டால் விருப்பப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம். வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்கள் மற்றும் வேளாண் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக திரு எல் முருகன் தெரிவித்தார். 50,000 அரசு பள்ளிகளுக்கு இணையதள சேவை வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 11 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக நாமக்கல் மாவட்டம் கே புதுப்பாளையத்தில் தமது நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து சமுதாய கூடம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட உள்ள இடத்தையும் திரு எல் முருகன் பார்வையிட்டு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. உயர்தனி செம்மொழியாம் தமிழ்மொழியை காப்பதற்கு மாநில அரசு உறுதியுடன் செயல்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திருப்பெயரில் தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் இன்று நடைபெற்ற பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தற்போது தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரும் இருமொழிக் கொள்கையால் மாணவர்களின் திறன் உயர்ந்துள்ளதாகவும் உலக அளவில் அவர்கள் சாதனை படைத்து வருவதாகவும் கூறினார். புதிய கல்விக் கொள்கையில் உள்ள சில அம்சங்கள் ஏற்புடையதல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்விக்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தின் பள்ளிக் கல்விக்கான நிதியை பெறுவதற்கு மத்திய அரசு எந்தவொரு நிர்பந்தமும் செய்யக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வித் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்த மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார மையத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் சிகிச்சை மையம், சித்த மருத்துவ பிரிவு, தடுப்பூசி மருந்துகள் சேமிப்பு நிலையம் ஆகியவற்றை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். கூடுவாஞ்சேரி பகுதியில் அவசர சிகிச்சை பிரிவு மையத்தை விரைவில் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 12 வகையான தடுப்பூசிகள் சென்னையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் மட்டுமே இருப்பு வைப்பதற்கான வசதி உள்ளதாகவும், தற்போது கூடுவாஞ்சேரியில் துணை தடுப்பூசி மருந்துகள் சேமிப்பு நிலையம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் 10 லட்சம் தாய்மார்கள் மற்றும் 30 லட்சம் பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருவதாகவும் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ வெற்றி பெறுவதை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் ஒலிம்பிக் அளவில் சென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டுமென மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள விளையாட்டு மைதானத்துக்கான கட்டுமானப் பணிகளை அவர் இன்று தொடங்கி வைத்து பேசினார். இம்மாவட்டத்திற்கு தரம் உயர்த்தப்பட்ட அதிநவீன விளையாட்டு மைதானம் வருவதற்கு இங்குள்ள விளையாட்டு வீரர்களே காரணம் என்று அவர் தெரிவித்தார். இது பொதுமக்களிடையே புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு ஏவா வேலு கூறினார். புதிய நீதிமன்றங்களை குறித்த காலத்திற்குள் அமைத்து தருவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக சட்ட அமைச்சர் திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஷெட்யூல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தை அவர் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், புதிய நீதிமன்றங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கையை மானிய கோரிக்கையில் இடம்பெறச் செய்வதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக கூறினார். மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மாநில சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் பங்கேற்று 200 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் 19 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடங்கள் மற்றும் நீதிபதிகள் குடியிருப்புக்கான கட்டிடப் பணிகளை மாவட்ட முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்ற நீதிபதி மலர் வாலண்டினா இன்று தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பொதுமக்களிடையே நெகிழி பயன்பாட்டை குறைத்து மஞ்சள் பை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் விதமாக குப்பைகளை அகற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நெகிழி சேகரிப்பு முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் அருகே படகு மூலம் இலங்கைக்கு கடத்தவிருந்த 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 மூட்டை வலி நிவாரண மாத்திரைகளை கியூ பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை மாநகராட்சி சார்பில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற மெரினா கடற்கரை தீவிர தூய்மைப் பணி மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். புனே சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-0 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெய்ல்டோன், மேத்யூ கிறிஸ்டோபர் இணையை வென்றது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி உத்தரப்பிரதேச அணியை எதிர்கொள்கிறது. பெங்களூருவில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 2வது ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு 2வது ஆட்டத்தில் இந்தியா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் 19வது தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை விடுவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சியின் பயனாக கூட்டுறவுத்துறை கடந்த 3 ஆண்டுகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையின் நோக்கமே தாய்மொழியை ஊக்குவிப்பதுதான் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் பின்பற்றப்பட்டு வரும் இருமொழிக் கொள்கையால் மாணவர்களின் திறன் உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர்
முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புனே சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.